ஒரு ஸ்டாக்கு 10-15% ஏறிட்டதுனாவே அதில் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதில் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னால் தெளிவாக செக் பண்ணிட்டு என்ட்ராங்க. ரீட்டைலர் எமோஷனாக எடுத்த முடிவை இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட லாபமாக புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எதையுமே செக் பண்ணலை. திரும்பி நம்ம லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணும்போது தெரியுது அது ஃபேக் நியூஸு. இந்த ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒரு 4 இருக்குது. அதை நான் சொல்கிறேன். முதல்ல, வணக்கம். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபேக் நியூஸ் ட்ராப்பை பற்றி பார்க்க போகிறோம். அது எப்படின்னா, ஒரு ட்ரேடு நீங்கள் ஒரு ஸ்டாக்கு கண்டிப்பாக மேலே போகும்ன்றதுக்கு ஒரு நியூஸ் பார்த்துருக்கீங்க. அந்த நியூஸ் கன்ஃபார்மாக அது மேலே தான் போகுன்றது உங்களுக்கு நல்லாவே தெரியுது. நீங்கள் அதை நம்பி அந்த மார்க்கெட்டில் நீங்கள் பை பண்ணுறீங்க. பை பண்ண கொஞ்சம் நேரத்திலே உங்களுக்கு மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கீழே வந்துடுது. இது மாதிரி உங்களுக்கு இது நடந்துருந்ததுன்னா நீங்களும் அந்த ஃபேக் நியூஸ் ட்ராப்பில் மாட்டிருக்கீங்கன்னு அர்த்தம். இந்த ஃபேக் நியூஸ் ட்ராப்பை எப்படி இன்ஸ்டிடியூஷன் அவங்களுக்கு சாதகமாக பயன்படுத்துவாங்கன்றதை பற்றியும் பார்க்கலாம். இந்த மாதிரி வரும் ஃபேக் நியூஸ் ட்ராப்பில் ஒரு ரீட்டைல் ட்ரேடர் எப்படி மாட்டாமல் தெளிவாக ட்ரேட் பண்ணுறது எப்படின்றத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இப்போ இதுக்கான ஃபேக்டை பார்க்கலாம். ஒரு நாள் காலையில் ஒரு ட்ரேடருக்கு ஒரு மிகப்பெரிய நியூஸ் வருது. இந்த XY ஸ்டாக் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய லெவலுக்கு மேலே போக போகுது. கவர்மெண்ட் அந்த ஸ்டாக்கை வாங்க போகுதுன்னு ஒரு நியூஸ் வருது. அப்போ என்ன பண்ணுறாரு, அவர் அதிகாலையில் 9:30 மணிக்கு மார்க்கெட்டில் போனவுடனே பை பண்ணிடுறாரு. பை பண்ண கொஞ்ச நேரத்திலே மார்க்கெட் கீழே வருது. இந்த நியூஸ் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்கமாக ட்விட்டர்லையும் ட்ரெண்ட் ஆகுது, ஃபேஸ்புக் அண்ட் வாட்ஸ்அப் அண்ட் என்னென்ன சோசியல் மீடியாலையும் ட்ரெண்ட் ஆகுது. நீங்கள் நம்பிக்கிட்டு இருக்க ஒரு ஃபினான்ஷியல் இன்ஃப்ளூயன்சரும் இதை பற்றி பேசுகிறாரு. அப்போ உங்களோட மனநிலை எப்படி இருக்கும்? இவ்வளோ பேர் சொல்லிட்டாங்க, நம்ம வாங்குறதுல என்ன தவறு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் மார்க்கெட் ஓப்பன் ஆன உடனே இந்த ஸ்டாக்கை வாங்குவீங்க. வாங்கின கொஞ்ச நேரத்தில் உங்களுக்கும் வாங்கினது ஒரு 700 ரூபாயில் வாங்கியிருந்தீங்கன்னா 710 720 போகையில் சந்தோஷமாக தான் இருக்கும். ஆனால் கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா 650 620 லோயர் சர்க்கியூட்டை அடிக்க ஆரம்பிக்கும். அப்போ தான் உங்களுக்கு தெரியும் நம்ம ஒரு ஃபேக் நியூஸ் ட்ராப்பில் மாட்டியிருக்கோம் அப்படின்றது. இந்த சினாரியோவில் இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா, அவங்க மேலே மார்க்கெட்டில் செல் பண்ணிட்டு கீழே வரும்போது பை பண்ணியிருப்பாங்க. இதுதான் நடந்திருக்கும். இந்த பிட்வீன் கேப்பில் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் மாட்டியிருப்பாங்க. இந்த சினாரியோவில் நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, எதையுமே செக் பண்ணலை. திரும்பி நம்ம லாஸ் பண்ணதுக்கப்புறம் தான் அதை செக் பண்ணும்போது தெரியுது அது ஃபேக் நியூஸு. அது கம்பெனிலேருந்து அந்த மாதிரி நியூஸே வரலேன்னு. ஆனால் அதுக்கு முன்னாலே நம்ம எமோஷனால் இந்த இடத்துல லாஸ் பண்ணியிருப்போம். இப்போ நம்ம ஒரு பகுதியில் ரீட்டைல் ட்ரேடர் எப்படி லாஸ் பண்ணுறான்றதை பார்த்தோம். இதையே ஒரு இன்ஸ்டிடியூஷனல் எப்படி அவங்க லாபமாக ஆக்குறாங்க, இல்லை லாபமாக ஆக்குறதுக்கு அவங்க என்ன ஸ்ட்ராட்டஜியை யூஸ் பண்ணுறாங்க. இதுக்கு ஸ்மார்ட் மணி ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லுவாங்க. அவங்க என்னென்ன யூஸ் பண்ணுறாங்கன்றதை இப்போ பார்க்கலாம். முதல்ல இந்த இன்ஸ்டிடியூஷன் என்ன பண்ணுவாங்க அப்படி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பொசிஷனை ஃபேக்காக ஃபில் பண்ணுவாங்க. இப்போ ஏதாவது ஒரு ஸ்டாக் XY ஸ்டாக்கே இருக்குன்னு வச்சுங்களேன். 10 பேர் தான் ஒரு ரீட்டைல் பை இருக்காங்கன்னா 100-150 பை விழுகிற மாதிரி வால்யூமை ஏற்றுவாங்க. அப்போ வால்யூமை ஏற்றும் போது என்ன ஆகும், வெளியில் இருக்க ரீட்டைல் ட்ரேடர் அதை கவனிக்கும் போது இங்கே நிறைய பையர் வர்றாங்க, மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உணர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த நேரத்திலேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஃபேக் நியூஸும் உலா வரும். எப்படின்னா, மெர்ஜ் ஆக போகுது, இந்த ஸ்டாக் ஒரு பெரிய கம்பெனியோட மெர்ஜ் ஆக போகுது, இல்லை கவர்மெண்டோட நார்ம்ஸ் இந்த ஸ்டாக்கு சாதகமாக இருக்குது. இது மாதிரி நியூஸஸ் எல்லாமே உங்களுக்கு நம்பகத்தன் தகுந்த வட்டாரத்துலேருந்தே வரும். இப்போ யூடியூபர், இன்ஃப்ளூயன்சர்ஸ், அது மாதிரி ஃபேஸ்புக் ஆர் வாட்ஸ்அப் இதில் உலாவும். அப்போ நமக்கு என்ன யோசிக்கிறது நேரம் இருக்காது. அப்போ அந்த ட்ராப்பில் போய் நம்ம மாட்டிடுவோம். இப்போ இந்த ரீட்டைலர் எமோஷனாக எடுத்த முடிவை இன்ஸ்டிடியூஷன் அவங்களோட லாபமாக புக் பண்ணிட்டு வெளில வந்துடுவாங்க. அப்போ மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்காக கிராஸ் ஆக ஆரம்பிச்சிடும். இதுக்கு பேர் தான் லிக்விடிட்டி ட்ராப்னு சொல்லுவாங்க. ஓகே, இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் எப்படி நம்ம ஃபேக் நியூஸ்ன்றதை ஐடென்டிஃபை பண்ணுறது, ஃபேக் நியூஸ்லாம் எப்படி வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு பெரிய நிறுவனத்தோட இந்த கம்பெனி மெர்ஜ் ஆக போகுது, இல்லை அந்த கம்பெனியோட ஸ்டாக்கை ஒரு பெரிய நிறுவனம் வாங்க போகுது அப்படின்ற ஒரு ரூமரை மார்க்கெட்டில் கிளப்பி விடுவாங்க. உங்கள் ஃபேஸ்புக், டெலிகிராம் சேனலில் இதை பற்றின பாசிட்டிவ் நியூஸ் நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்களோ அதே மாதிரி இவங்களும் பேசுவாங்க. நெக்ஸ்ட் என்னன்னா, கவர்மெண்ட் பாலிசிஸ் மாறிடுச்சு. இப்போ உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா EVக்கு சப்சிடி கொடுக்க போகிறாங்க அப்படின்ற ரூமரை கிளப்புவாங்க. நான் சொல்கிறது இது உதாரணமாக சொல்கிறேன். ஒவ்வொரு செக்டாருக்கும் வெவ்வேறு விதமான ரூமர்ஸ் கிளப்புவாங்க. ஓகே, ஃபேக் நியூஸும் தெரியுது. நான் இதுலேருந்து நான் எப்படி தள்ளி நிற்கிறது, இல்லை இதில் நான் எப்படி உள்ள ட்ராப் ஆகாமல் நம்ம என்னை பார்த்துக்கிறது. உங்களுக்கு எந்த நியூஸ் கிடைச்சாலும் செபிலேருந்து வந்திருக்கான்னு பாருங்கள், இல்லை NSE, BSEலேருந்து அஃபீஷியல் வெப்சைட்டில் அந்த நியூஸ் வந்திருக்கான்றதை பாருங்கள். நம்பர் 2, ஒரு ஸ்டாக்கு 10-15% ஏறிட்டதுனாவே அதில் இன்ஸ்டிடியூஷன் ஆல்ரெடி உள்ளே போயிட்டாங்கன்னு அர்த்தம். அதில் உள்ள என்ட்ராகிறதுக்கு முன்னால் தெளிவாக செக் பண்ணிட்டு என்ட்ராங்க. நம்பர் 3,
எமோஷனலாக இதுக்கு ஹைப் அதிகமாக இருக்குன்னா 1க்கு 2 முறை செக் பண்ணுங்க. மார்க்கெட்டில் இன்னைக்கு மட்டுமே ஆப்பர்ச்சுனிட்டி கிடையாது. மார்க்கெட் இயங்கும் போதெல்லாம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டிக்காக வெயிட் பண்ணுறது தப்பே கிடையாது. இந்த ரீட்டைல் ட்ரேடர் ட்ராப் ஆகிறதுக்கான முக்கியமான காரணங்கள் ஒரு 4 இருக்குது. அதை நான் சொல்கிறேன். முதல்ல ஃபோமோன்னு சொல்லுவாங்க. இது எப்படின்னா, எல்லாரும் ஸ்டாக்கை வாங்கிடுவாங்க, எனக்கு கிடைக்காம போயிட போகுது, அதுக்கு முன்னால் நான் என்ட்ரி ஆகிடணும், எல்லாரும் பணம் பண்ணும்போது நான் பணம் பண்ணாமல் இருந்துடக்கூடாதுன்றது எதையும் யோசிக்காமல் என்ட்ரி ஆகுது. 2வது காரணம் பேனிக்னா மார்க்கெட் மேலே போயிட்டு இருந்து சடனாக கீழே வந்துட்டு இருக்கு அப்படின்னா, ஐயோ மார்க்கெட் இன்னும் கீழே போயிட போகுது அப்படின்னு ஆளாக வெளியில் வந்துடுறது. 3வது வந்து பார்த்தீங்கன்னா நோ கன்ஃபர்மேஷன். நான் வீடியோ பார்த்துட்டேன், எனக்கு எல்லாமே தெரியும், அவர் சொல்கிறது எல்லாம் கரெக்டாக தான் இருக்குது, அதனால நான் இந்த ஸ்டாக்கை நான் வாங்க போகிறேன் அப்படின்னு பிளைண்டாக போகிறது. 4வது ஓவர் கான்ஃபிடன்ஸ். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டில் நிறைய நாள் ட்ரேட் பண்ணதுனால நம்மளை அறியாமலே நம்ம மேலே ஒரு கான்ஃபிடென்ட் வந்திருக்கும். எனக்கு மார்க்கெட்டை பற்றி எல்லாமே தெரியும், அதனால நான் சொல்கிற மாதிரி தான் மார்க்கெட் போகுன்ற ஓவர் கான்ஃபிடென்ட்டில் இந்த நியூஸையும் பார்த்துட்டு என்ட்ரி கொடுக்குறது. இறுதியாக நான் இந்த வீடியோவில் சொல்ல வர்றது என்னென்னா, நியூஸை பார்த்து ட்ரேட் பண்ணாதீங்கன்னு கிடையாது. அந்த நியூஸு உண்மையான்றத நம்பகத்தன்மையை தெரிஞ்சுட்டு ட்ரேட் பண்ணுங்க. எப்போதுமே நம்ம ஒரு ட்ரேடிங் பயணத்தில் நமக்குன்னு ஒரு ரூட் மேப் வச்சுருப்போம், நமக்குன்னு ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருப்போம். அந்த ரூட் மேப் பிரகாரம் ஃபாலோ பண்ணுங்க. அந்த ரூட் மேப்பில் யாராவது ஒருத்தர் இடையில வந்துட்டு இந்த ரூட்டை விட இன்னொரு ரூட் பெட்டராக இருக்குது, நீங்கள் அதை ஃபாலோ பண்ணால் சீக்கிரமாக போகலான்னு சொன்னாங்கன்னா, அதை கிராஸ் செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அதை போகலாமா வேணாமான்றதை டிசைட் பண்ணிவிட்டு முடிவெடுங்க. இல்லைன்னா நீங்கள் என்ன ரூட் மேப் போட்டிருக்கீங்களோ அந்த ரூட் மேப்லேயே ஃபாலோ பண்ணுங்கள், அதுவே சக்ஸஸ் தரும். இந்த வீடியோவில் ஃபேக் நியூஸ் ட்ராப்னா என்ன, அதுலேருந்து நம்ம எப்படி தப்பிக்கிறன்றதை உங்களுக்கு விளக்கமாக சொல்லியிருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதே மாதிரி நீங்கள் இந்த ஃபேக் நியூஸ் ட்ராப்பில் ஏதாவது மாட்டியிருந்தீங்கன்னா அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த ஒரு நல்ல ஒரு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.